அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவில் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பணம் இல்லைன்னு வைங்க, யாரும் அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருந்தாலும் உறவுகள் மட்டும் இல்லைன்னா அவங்க அனாதை தான் கண்டிப்பாக. அது கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க கண்டிப்பாக அனாதை தானுங்க. ஏன்னா அவங்ககிட்ட பணம் தான் இருக்குது, கோடி கோடியாக பணம் தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? ஆனால் காரு பங்களா வசதி, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து பொத்தி பொத்தி ஒரே பையனை வளர்த்துறாங்க. தாங்குன்னு தாங்குறாங்க. தாங்கிட்டு கடைசியில் அந்த பையன் அப்பா அம்மாவை கவனிச்சா பரவாயில்ல. ஏன்னா அவனும் அனாதையாகத்தான் வளர்றான். ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்து உனக்கு பாசங்கிறதே இருக்காது. அதனால் அந்த பையன் வளர்ந்து கல்யாணமாகி சம்சாரம் ஒத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, அம்மா அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு ஒத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் தனி குடித்தனம் போகிறாங்க. தனி குடித்தனம் போயும் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. பார்க்கலின்னா என்ன செய்கிறது? அவங்க இருக்கிற வீட்டில் அவங்க வாழ்ந்தாகணும். அப்படி இல்லையா, இவங்களால முடியலைன்னா கொண்டு போய் அந்த ஒரே பையன் அனாதை ஆசிரமத்தில் அப்பா அம்மாவை சேர்த்திடுவாங்க. அதுதான் நடக்குது. இதுக்குத்தான் நம்ம அத்தனை கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து நிறையா சேர்த்தி வச்சு நிம்மதி இல்லை. நம்ம வயசான காலத்தில் தனி மரம்தான். நம்ம இத்து போனால் ஒரு மரம். நம்ம அதனால் என்ன பண்ணுறது? நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து பழகிக்கணும். அதை பற்றி நாம் நினைக்கக்கூடாது. வயசான காலத்தில் நம்மளும் சந்தோஷமாக இருந்து நம்ம தனிமையாக இருந்து பழகிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.